to Young Moon Tamil Stories. ஒரு காலத்துல அமைதியான அழகான கிராமம் இருந்தது. அங்க விடோவும் அவங்க பொண்ணும் வாழ்ந்து வந்தாங்க. Why do I have to do anything? She can do it. சொந்த பொண்ணு ரொம்ப சோம்பேறி. ஆனா வளர்ப்பு பொண்ணு அப்படி இல்லை. பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, நூல் நெய்யறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்தா. I must finish this before sunset. Just a little more. ஒரு நாள் நூல் நெய்யும் போது ஸ்பிண்டில் தவறி கிணத்துல விழுந்தது. ஸ்பிண்டில எடுக்கிறதுக்காக கிணத்துல ஏறி குதிச்சா. எழுந்ததும் மாயாஜால ஒரு அழகான புல்வெளியில நிறைஞ்சு இருந்தது. எழுந்து நடக்க ஆரம்பிச்சா. முதல்ல டாக்கிங் பிரெட்ட வந்தா. Take me out or I'll burn. There you go. All safe now. அதுக்கப்புறம் ஆப்பிள் ட்ரீயை நோக்கி போனா. Shake me. My apples are ready. Of course. I will help. Me shake me. எல்லா ஆப்பிளும் விழுற வரைக்கும் அவ மரத்தை அசைச்சா. கடைசியா ஒரு குடிசை வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. வயதான பெண்மணி கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தாங்க. Welcome to my humble home, dear one. Thank you for your kindness. If you stay and work for me, I will treat you well. I'd be happy to help. ஸ்டெப் டாட்டர் அங்க இருக்க எல்லா வேலையும் பார்த்தா. வீடு க்ளீன் பண்ணிட்டு சமையலும் செஞ்சு படுக்கைகளை எல்லாம் சுத்தம் செஞ்சா. You are a joy to have here, dear child. கொஞ்ச நேரம் கழிச்சு வயதான பெண்மணிட்ட ஸ்டெப் டாட்டர் தன்னோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னா. You have served me well. You deserve a great reward. I love it here, but I miss my family. அவ சந்தோஷமா அந்த தங்க காசுகளோட வீட்டுக்கு போனா. Where did you get all that gold? Where did you get all that gold? I just worked hard and helped others. உடனே ஸ்டெப் மதர் அவங்க சொந்த பொண்ணான லேசி கேர்ளை இதே மாதிரி தங்க காசுகளை நீயும் கொண்டு வரணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸ்டெப் டாட்டர் போன மாதிரியே இவளும் முதல்ல டாக்கிங் பிரெட் அப்புறம் டாக்கில் ஆப்பிள் ட்ரீட்டையும் போனான். Take me out. I'll burn. Ew. I don't want to get dirty. அதுக்கப்புறம் ஆப்பிள் ட்ரீயை நோக்கி போனான். Shake me! Shake me! No way! What if an apple hits me? கடைசியா அந்த குடிசை வீட்டுக்கும் வந்தா. Will you work for me too? Sure. Whatever. லேசிகள் எந்த வேலையும் செய்யாம சோம்பேறியா தூங்கிட்டு இருந்தா. You are not keeping your promise. கொஞ்ச நேரம் கழிச்சு வயதான பெண்மணிட்ட நான் இப்ப வீட்டுக்கு போகணும்னு சொன்னான். This is your reward for your laziness. So always remember, if you work hard, you will shine. If you are lazy, you will be left behind. This isn't fair. This is your fault. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.